வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அனுரவின் உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பில் திடீர் மாற்றம். ஜனாதிபதி அனுரகுமாராவை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபாலா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடம் அணித்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதலோ அல்லது கிளைமோர் தாக்குதலோ அல்லது நடத்த முற்பட்ட போது கைது நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த வீட்டு வரைபடம் ஜனாதிபதி அனுரகுமாராவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபாலா சந்தேகம் எழுப்பியுள்ளார். நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளனர். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்திய பிரபாத் சுகதாதாஸ் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான இடமாற்ற முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடமாற்ற முறைமை நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்துக்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மட்டக்குழி மற்றும் பமுனுகம காவல் நிலையங்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அடையாளம் தெரியாத 3 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த காவல் நிலையங்களுக்கு நேற்று முன்தினம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்குழி காக்கைத்தீவு கடற்கரை பகுதியிலும் களனி கங்கையின் முகத்துவாரத்துக்கு அருகிலும் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மற்றொரு ஆணின் சடலம் பமுனுகம எப்பா முல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2 மாடி வீடொன்றின் பின்புற காணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3வது நபர் இறுதியாக கருப்பு நிற சாரம் மற்றும் இளம் நீல நிற குறுகிய கை சட்டை அணிந்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் அவர் 50 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 5 அடி 7 அங்குல உயரம் கொண்ட மெலிவான உடல் வாகை கொண்டிருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்குழி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பமுனுகம பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் திடீர் மரண விசாரணைக்கு பின்னர் ராகம வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாக்களில் வெள்ளவ கினிகாராவ ரஜமகா விகாரை குளத்தில் தவறி விழுந்த பிக்கு நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெள்ளவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 9 வயதுடைய பிக்கு ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிக்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருந்த போது குளத்தில் தவறி விழுந்துள்ள நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை காவல்துறை திணைக்களத்தில் நீறுபூத்த நெருப்பாக இருந்த உள்வீட்டு பிரச்சினை பொதுவெளிக்கு வந்து புலனாய்வுத்துறை வரை சென்றுள்ளது. தேசிய காவல்துறை தலைமையகத்தில் நிர்வாக பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை மாதிபரான லலித் பத்திநாயக்க மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார். இந்த உள்வீட்டு பிரச்சினை தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்களாக இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதி காவல்துறை மாதிபர், காவல்துறை மாதிபர் மற்றும் தென் மாகாண பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மாதிபர் கிட்ஸிரி ஜெயலலிதா தொடர்பில் தவறான களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இதனால் காவல்துறை திணைக்களத்தில் 2 பிரிவுகளாக பிரிந்து கடமையாற்றுவதாக தெரிய வந்துள்ளது. உள்ளக தகவல்களின்படி லலித் பத்திநாயக்க போலீசாருடன் சேர்ந்து உள்ளக தகவல்கள் மற்றும் டெண்டர் தகவல்கள் முதல் கொண்டு வெளியில் வழங்கியுள்ளார். அதற்கான 12 தொலைபேசி உரையாடல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
மாணவர்கள் மீதான தேவையற்ற சுமைகளை குறைக்கவும் பொறுப்புள்ள மற்றும் உலக அளவில் சிந்திக்கும் குடிமக்களை வளர்க்கவும் இலங்கையின் கல்வி முறைமையை சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமரின் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்தார். கண்டியிலுள்ள மகா மாயா பெண்கள் கல்லூரியின் மாணவர் நாடாளுமன்றத்தின் தொடக்க அமர்வில் கலந்து கொண்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கல்வி தேர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும், நன்கு வளர்ந்த நபர்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். சட்டத்தை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை துணை சபாநாயகர் கலாநிதி சாலிக எடுத்துரைத்தார். சட்டத்தை மதிக்கும் குடிமக்கள் மட்டுமே உண்மையான சட்டம் இயற்றுபவர்களாக மாற முடியும் என்பதை மாணவர்களுக்கு நினைவூட்டினார். 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த கோர விபத்து சம்பவம் திருகோணமலை உட்துறைமுக வீதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கார், பட்டா, மோட்டார் சைக்கிள் ஆகிய 3 வாகனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு நகரிலுள்ள மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் விடுதியிலிருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமையாற்றி வந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் எருவில் பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நீதவான் நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் மணவாளன் பட்ட முறைப்புக்கு அண்மித்த பகுதியில் போலீசாரின் வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் பயணித்த போலீஸ் ஜீப் ஒன்று வீதியின் குறுக்கே மாடுகள் வந்ததனால் வீதியினை விட்டு விலகி விபத்தினை சந்தித்துள்ளது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த போலீசார் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் போலீஸ் ஜீப் கடுமையாக சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை முன்னெடுத்து வாகனத்தினை மீட்டுக் கொண்டு செல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காலப்போக நெற்செய்கை இடம்பெற்றுள்ளதனால் வீதிகளில் கால்நடைகளின் நடமாட்டம் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் கால்நடைகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் சாரதிகள் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. கிண்ணியா கண்டி பிரதான வீதி முனைச்சோனை பகுதியில் சிறிய ரக லொரியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து நேற்று காலை முனைச்சேனை சுமையா அரபு கல்லூரிக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. சூரங்கள் பகுதியில் இருந்து கிண்ணியா நோக்கி வந்து கொண்டிருந்த வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. தெய்வாதீனமாக எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்நகரை அண்டிய பகுதிகளில் பூட்டிய நிலையில் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபா பெறுமதியான காணிகளை அடாத்தாக அபகரித்து விற்பனை செய்யும் கும்பல் ஒன்று நடமாடி வருவதாக கூறப்படுகிறது. குறித்த நபர்களால் வெளிநாடுகளில் உள்ள உள்ளூரிலும் வேறு இடங்களிலும் இருக்கும் உரிமையாளர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அண்மைய நாட்களாக ஒரு கயஸ் ரக வாகனத்தில் சுமார் 5-6 பேர் கொண்ட குழு ஒன்றே இந்த மோசடியை செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறுகின்றனர். குறிப்பாக ஜாழ்நகர் KKS வீதி, A9 வீதி, மானிப்பாய் வீதி, பலாலி வீதி போன்ற இடங்களில் உரிமங்கள் இருந்தும் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களில் இருக்கும் மக்களின் காணிகளை இலக்கு வைத்து குறித்த கும்பல் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பூட்டிய நிலையில் இருக்கும் காணிகளின் பூட்டை உடைத்து அவற்றை சிரமதானம் செய்து வருவதுடன் அயலவர்கள் கேட்டால் தாங்கள் கொள்வனவு செய்துவிட்டதாகவும் கூறுகின்றனர். இவ்வாறான நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த குழு ஜாழ் நகரில் உள்ள பல கோடி பெறுமதியான காணியொன்றை ஆட்டையை
போட முற்பட்ட வேளை உரிமையாளர்களிடம் இவ்விடயம் குறித்து அயலவர்கள் விசாரித்த போது உசாரான காணியின் உரிமையாளர்கள் அவ்விடத்துக்கு சென்றுள்ளனர். குறித்த காணியின் உரிமையாளர் பிரபல்யமான நபர் என்பதை அவதானித்த குழு அவ்விடத்தை விட்டு பேச்சு மூச்சின்றி நழுவி சென்றுள்ளார். இதேபோன்று யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று பல காணிகள் அபகரிக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. எனவே புலம்பெயர் தமிழர்கள் தமது காணிகளை அவ்வப்போது உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ அனுப்பி நோட்டம் விட்டு உங்கள் காணிகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை கள்ள உறுதி முடித்த சட்டத்தரணிகளும் அண்மையில் சட்டத்திடம் மாட்டியமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஒட்டுறைமுக கடற்கரையில் பெருந்தொகையான சிவப்பு நிற நண்டுகள் 29ஆம் தேதி முதல் கரையொதுங்கி வருகின்றன. இதில் பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் பயிற்சிகளுக்கிடையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரின் மார்பகங்களை பிடித்து தள்ளிவிட்ட ஆசிரியர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலையொன்றின் விளையாட்டுத்துறை ஆசிரியரான 26 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையின் தகவலுக்கு அமைய மாரவில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் சந்தேக நபரான ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மொனராகலை பிரதேசத்தில் தன்னுடன் தகாத தொடர்பில் இருந்த நபரை வரவைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தி பலவந்தமாக நஞ்சூட்டி படுகொலை செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் அவரது சகோதரிகள் இருவர் மற்றும் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக மொனராகலை தொடங்காவெல போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண்கள் 29, 32, 36 வயதுடையவர்கள் எனவும் ஆண் 25 வயதானவர் எனவும் குடும்பத்தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து உயிரிழந்து மொனராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டனர். எனினும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அது ஒரு கொலை என்பது தெரியவந்துள்ளது. அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். நாட்டில் சேவையை விட்டு விலகிய அரசு வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்துக்கு ரூபாய் 1277 மில்லியனுக்கும் அதிகமான பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பதவிகளை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அரசினால் அறவிடப்பட வேண்டிய பிணைமுறி, தண்டப்பணம் மற்றும் கடன் முற்பண நிலுவைகள் ஆகியவற்றின் மொத்த தொகை ரூபாய் 1277 மில்லியன் ஆகும் என அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சேவையை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிலுவைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி பெற்ற விசேட வைத்திய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கை ஊடாகவே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. தற்போது முதுகலை பட்டப்படிப்பு பயிற்சிக்காகவும் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காகவும் மற்றும் ஏனைய காரணங்களுக்காகவும் வெளிநாடு செல்லும் வைத்திய அதிகாரிகள் சேவையை விட்டு விலகுவது மற்றும் சேவையை கைவிடுவது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுவதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அதிகாரிகள் பிணைமுறை மற்றும் தண்ட பணத்தை செலுத்தாமல் இருக்கும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளில் பலவீனங்கள் இருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 2015ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இறுதி வரை மொத்தமாக 705 வைத்தியர்கள் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதும் இந்த கணக்காய்வின் போது தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இசாரா சுபந்தி நீதிமன்ற வளாகத்துக்கு நுழைவதற்குரிய ஏற்பாடுகளை செய்த பெண் சட்டத்தரணி தொடர்பில் முக்கிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிழல் உலக தாதா கனேமுல்ல சஞ்சீவ அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். துப்பாக்கிதாரிக்கு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து சுபந்தியை துப்பாக்கியை கொண்டு சென்று நீதிமன்ற வளாகத்தில் வழங்கியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற மறுநாள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருந்தார். 245 நாட்களுக்கு பிறகு சுபந்தியும் ஏனைய ஐவரும் நேபாளத்தில் கைதான நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இக்கொலை சம்பவத்துக்கு உதவிய 55 வயது பெண் சட்டத்தரணியொருவர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடவத்தை பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சுபந்திக்கு சட்ட புத்தகம், சட்டத்தரணிகள் பயன்படுத்தும் பாஸ்,
சட்டத்தரணிகளுக்குரிய அடையாள அட்டை என்பவற்றை இந்த பெண் சட்டத்தரணியை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். எனவே கைதாகியுள்ள பெண் சட்டத்தரணிக்கு பாதாள குழு உறுப்பினர் கேகல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு இருந்துள்ளமையும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பத்மேவின் ஆலோசனைக்கு அமையவே இவர் கொலை திட்டத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கலாம் என கூறியுள்ள போலீசார் சட்டத்தரணியின் வங்கிக் கணக்கு உட்பட பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் 16 பேரும் சந்தேக நபரில் 678 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 278 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 169 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 24 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 15 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4139 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.